வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காவல்துறை மற்றும் ஃபிட் இந்தியா மிஷன் சார்பில் உடல் ஆரோக்கியம் மற்றும் உடற்பயிற்சியின் அவசியம் குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் காவல்துறையினர் நகர பகுதிகளில் சைக்கிள்களில் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஃபிட் இந்தியா என்பது மக்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் உடல் செயல்பாடுகள், விளையாட்டுகளை சேர்ப்பதன் மூலம் ஆரோக்கியமாக இருக்க ஊக்குவிப்பதற்காக நடத்தப்படும் ஒரு நாடு தழுவிய இயக்கமாகும். உடல் ஆரோக்கியத்துக்கு உடற்பயிற்சி அவசியம் என்பதை வலியுறுத்துகிறது. இந்நிலையில் புதுச்சேரி காவல்துறை சார்பில் ஃபிட் இந்தியா விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி கடற்கரை காந்தி சிலை அருகே மாலை நடைபெற்றது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி, தலைமை செயலர் சரத் சவுகான், டிஜிபி ஷாலினி சிங் ஆகியோர் கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தனர். சைக்கிள் பேரணியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஐஜி அஜித்குமார் சிங்லா, டிஐஜி சத்யசுந்தரம், சீனியர் எஸ்பிக்கள் கலைவாணன், நித்யா ராதாகிருஷ்ணன், கே லால், கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், காவலர்கள், மாணவர்கள், தன்னார்வலர்கள் என 250க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஒயிட் டவுன் பகுதியில் உள்ள பல்வேறு சாலைகள் வழியாக சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் சென்று மீண்டும் கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே வந்து விழிப்புணர்வு நடத்தினர். புதுச்சேரியில் உள்ள தொழிலாளர்கள் ஈஸ்வரம் திட்டத்தில் பதிவு செய்ய தொழிலாளர் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தொழிலாளர் துறை ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் பணிபுரியும் சுயதின தொழிலாளர்கள், ஆன்லைன் தள தொழிலாளர்கள், ஒப்பந்த நிறுவன தொழிலாளர்கள், தேவைக்கேற்ப தொழிலாளர்கள் மற்றும் தற்காலிக தொழிலாளர்களுக்காக நலத்திட்டங்கள் மற்றும் மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் ஈஸ்வரம் வலைத்தளத்தை உருவாக்கியுள்ளது. புதுச்சேரி தொழிலாளர் துறை இத்திட்டத்தில் பயனாளியாக இணைய சிறப்பு முகாம் இன்று 25ஆம் தேதி முதல் வரும் 5ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை அனைத்து பொது சேவை மையங்களில் நடைபெற உள்ளதால் 16 வயது முதல் 59 வயதிற்குள் உள்ளவர்கள் ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், ஆதாருடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி எண் எடுத்து வந்து இத்திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. 7வது ஊதிய குழுவின் 33 மாத நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்பன போன்ற 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் விடுபெடுத்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையான 7வது ஊதிய குழுவின் 33 மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பன போன்ற 4 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தினர். ஆனால் ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத உள்ளாட்சித்துறை நிர்வாக அலட்சிய போக்கையை கண்டித்து புதுவை மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் விடுபெடுத்து தொடர் காத்திருப்பு போராட்டம் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. ஊழியர் சங்க ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமையில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் உள்ளாட்சித்துறையில் பணிபுரியும் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். ஊழியர்களின் வேலைநிறுத்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் உள்ளாட்சித்துறை பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. காசு கொடுத்து சீட் வாங்குவது காங்கிரஸ் கலாச்சாரம், பிஜேபி கலாச்சாரம் இல்லை என முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் பேச்சுக்கு புதுச்சேரி மாநில பாஜக செய்தி தொடர்பாளர் பதில் அளித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாஜக செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது மாவட்ட தலைவர் முருகதாஸ் உடன் இருந்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது புதுச்சேரியில் கடந்த 2016 முதல் 21 வரை நடைபெற்ற காங்கிரஸ் ஆட்சியில் எந்தவித மக்கள் நல பணிகளை மேற்கொள்ளாமல் நிதியை திருப்பி அனுப்பி உள்ளனர். இதுபோன்று தவறு செய்தால் மக்கள் அவர்களை புறக்கணித்து உள்ளதாகவும் 16 இடங்களில் வெற்றி பெற்று காங்கிரஸ் தற்பொழுது 2 இடங்களை மட்டும் கைப்பற்றியுள்ளது என்றார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே அரசு இருக்க வேண்டும் என்பதாலேயே மக்கள் பாஜக கூட்டணி ஆதரித்ததாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் பள்ளியை ஆய்வு செய்தீர்களா, அங்குள்ள கழிப்பறைகளை ஆய்வு செய்தீர்களா என கேள்வி எழுப்புகிறார். முதலில் இவர் அமைச்சராக இருந்தபொழுது இவர் எந்த பள்ளிக்கு ஆய்வுக்கு சென்றார் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மாநில செய்தி தொடர்பாளர் தொடர்ந்து பணம் கொடுத்து பதவியை வாங்கிவிட்டார் என்று முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் எழுப்பிய கேள்விக்கு, காசு கொடுத்து சீட்டு வாங்குவது காங்கிரஸ் கலாச்சாரம், அது பிஜேபி கலாச்சாரம் இல்லை எனவும் தெரிவித்தார். புதுச்சேரி ஏனாம் பிராந்திய நடுக்கடலில் அமைக்கப்பட்ட எரிவாயு குழாயில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாங்குரோவ் காடுகள் எரிந்து சாம்பலானது.
புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தின் அருகே வங்கக்கடலில் எரிவாயு குழாயை ONGC நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஏனாம் தீவு 3 அருகே கடலில் செல்லும் எரிவாயு குழாயில் திடீர் கசிவால் நடுக்கடலில் தீ விபத்து கடந்த 20ஆம் தேதி ஏற்பட்டது. இதன் காரணமாக எரிவாயு குழாய் தீப்பற்றி எரிய துவங்கியது. கடலில் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை பார்த்த அந்த பகுதி பொதுமக்கள், மீனவர்கள் ஆகியோர் கடும் அதிர்ச்சி அடைந்து தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தீ விபத்து பற்றி தகவல் அறிந்து அங்கு வந்து சேர்ந்த எண்ணெய் நிறுவன அதிகாரிகள், ஊழியர்கள் ஆகியோர் எரிவாயு சப்ளை நிறுத்தி தீ விபத்தை தடுத்து நிறுத்தினார்கள். கடலில் எரிவாயு சப்ளை குழாயில் ஏற்பட்ட எரிவாயு கசிவிற்கான காரணம் பற்றி விசாரணை நடைபெற்றது. மேலும் தீ அருகே உள்ள தீவினை பாதித்ததா என்பது பற்றி புதுச்சேரி அரசின் டெல்லி பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் அதிகாரிகளுடன் படகில் சென்று ஆய்வு செய்தார். அப்பொழுது தீவு 3 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாங்குரோவ் காடு எரிந்து சாம்பலாகி இருப்பது கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசுக்கும் ONGC நிர்வாகத்திற்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயபிரகாஷ் நாராயணன் கூட்டுறவு நூற்பாலையில் தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்கம் தொடங்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டம் ஓடுதுறை பகுதியில் இயங்கி வரும் ஜெயபிரகாஷ் நாராயணன் கூட்டுறவு நூற்பாலையில் தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்க துவக்க விழா நடைபெற்றது. தொழிற்சங்க தலைவர் கௌதமன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொருளாளர் வீரமணி வரவேற்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து தொழிற்சங்க கொடியினை மாநில அரசியல் குழு செயலாளர் அரசு வணங்காமுடி ஏற்றி வைத்தார். சங்க பெயர் பலகையை தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் செந்தில் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில அரசியல் குழு துணை செயலாளர் செந்தமிழ் செல்வன், அரவரசன், செல்வ சுந்தரம், விடுதலை கண்ணல், அரசவளன் உள்ளிட்ட ஏராளமான விசிகாவினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் நடைபெற்ற 18வது மாநில அளவிலான கேரம் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி கேரம் அகாடமி மற்றும் HRCSS ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் 18வது ஆண்டு மாநில அளவிலான 3 நாள் கேரம் போட்டி முத்தியால்பேட்டை ஆறுமுகம் திருமண மண்டபத்தில் கடந்த 15ஆம் தேதி துவங்கியது. 3 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர். அதனைத் தொடர்ந்து 3வது நாளான நேற்று மாலை பரிசளிப்பு விழா நடைபெற்றது. கேரம் அகாடமி செயலாளர் சதீஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சாமிநாதன், புதுச்சேரி விளையாட்டு சங்கத்தின் தலைவர் வளவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, ஈரம் அகாடமி நிறுவனர் ராஜேந்திரன், சமூக சேவகர் சசிபாலன், காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் மருது பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். இந்த நிகழ்ச்சியில் கூடோ சங்க சந்தோஷ்குமார், SS ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைவர் சொக்கநாதன், உதயகுமார், அறிவுமணி, சுதாகர் மற்றும் பெற்றோர்கள் உட்பட மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். அறிமுகம் இல்லாத நபர்களிடமிருந்து Facebook, WhatsApp, Instagram போன்ற சமூக வலைதளங்களின் மூலம் வரும் வீடியோ அழைப்புகளுக்கு பதிலளிக்க வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில், அறிமுகம் இல்லாத நபர்கள் Facebook, WhatsApp, Instagram போன்ற சமூக வலைதளங்கள் மூலம் வரும் வீடியோ அழைப்புகளுக்கு பதிலளிக்க வேண்டாம். அழைப்பை ஏற்றால் வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டு நீங்கள் மிரட்டப்படுவீர்கள். சமூக வலைதளங்கள் மூலம் நட்பாக பழகி விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் அனுப்புவதாக கூறினால் அதனை நம்பி பணத்தை முதலீடு செய்தால் ஏமாற்றப்படுவீர்கள். கடன் ஆப் மூலம் குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறி உங்கள் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டினால் அதனை நம்பி யாரும் பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம். சமூக வலைதளங்கள் மூலமாக உங்களுக்கு குறைந்த முதலீட்டில் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் செய்து தருகிறோம் என்று கூறினால் பணம் முதலீடு செய்யாதீர்கள். வீட்டிலிருந்தே சமூக வலைதளங்கள் மூலமாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்றும் பகுதி நேர வேலை வாய்ப்புகள் வழங்குகிறோம் என்று கூறினால் அதனை நம்பி யாரும் பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பாண்டிச்சேரி வல்கனை சிங் பழுது பார்க்கும் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நலசங்கம் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கத்தில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வல்கனை சிங் பழுது பார்க்கும் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நலசங்கம் சார்பாக பொதுக்கூட்டம் மற்றும் இன்சூரன்ஸ் பதிவு செய்தல் நடைபெற்றது.
கூட்டத்திற்கு மாநில தலைவர் முத்துராஜ், மாநில பொதுச் செயலாளர் இளையராஜா மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் புதுச்சேரி சங்க தலைவர் முருகன், செயலாளர் சேகர், பொருளாளர் பாலாஜி, கௌரவ தலைவர் மோகன், சங்க காப்பாளர் முருகன், துணை தலைவர்கள் வெங்கடேசன், வேலவன், சங்க இணை செயலாளர் முத்துக்குமரன், சங்க ஒருங்கிணைப்பாளர் தயாநிதி, சங்க ஆலோசகர் சோமசுந்தரம் ஆகியோர் தலைமை தாங்கினர். கூட்டத்திற்கு சங்க உறுப்பினர்கள் பலர் கலந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தனர். கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக வல்கனை சிங் நல வாரியத்தை அமைப்பு சாரா நல வாரியத்தில் இணைக்க வேண்டும், மின்சாரம் சிறு தொழில் மின்சார இணைப்பு மாற்றி இணைக்க வேண்டும், தொழில் செய்யும் போது விபத்து நேரிட்டால் அரசாங்கம் நிவாரணம் 10 லட்சம் வழங்க வேண்டும், அரசாங்கம் ஓய்வூதிய திட்டம் வழங்க வேண்டும், தொழில் செய்யும் போது ரோட்டில் நிறுத்தி வேலை செய்தால் அபராதம், கேஸ் எதுவும் போடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரியில் 40வது தேசிய கண்தான வார விழாவையொட்டி கண்தானம் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் செவிலியர் கல்லூரி மாணவிகள் முகத்தில் கண்தானம் குறித்த ஓவியங்கள் வரைந்தும் கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை தேசிய பார்வை இழப்பு தடுப்பு திட்டம் புதுச்சேரி மற்றும் வாசன் கண் மருத்துவமனை இணைந்து 40வது தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு கண்தானத்தின் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ரெட் கிராஸ் சொசைட்டி சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமை தாங்கினார். கம்பன் கலையரங்கத்தில் இருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி அரசு தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்ட அதிகாரி டாக்டர் வர்ஷினி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்ட செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் கண்தானம் குறித்த வர்ண ஓவியங்களை தங்களது முகத்தில் வரைந்து கொண்டும் கண்களில் கருப்பு ரிப்பனை கட்டி கொண்டும் தங்களது கண்களை தானம் கொடுத்து பார்வையற்றவர்களுக்கு கண்தானம் செய்யுங்கள் என்று வலியுறுத்தி பேரணியாக சென்றனர். விழிப்புணர்வு பேரணியில் இந்திரா காந்தி மணக்குள விநாயகர் ராக் செவிலியர் கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள், வாசன் கண் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் ரெட் கிராஸ் சொசைட்டி தன்னார்வலர்கள் கண்களில் கருப்பு ரிப்பனை கட்டிக்கொண்டு கண்தான விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி கொண்டு விழிப்புணர்வு செய்தனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி கடற்கரை காந்தி சிலை அருகே நிறைவு பெற்றது. அரசு வேலை வாய்ப்புகளில் வயது தளர்வு கேட்டு தலைமை செயலகத்தில் பதாகைகளை பிடித்து தனிநபர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதனை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்தியாவில் உள்ள 8 யூனியன் பிரதேசங்களில் அரசு வேலை வாய்ப்புகளில் வயது தளர்வு அளிக்கப்படும் நிலையில் யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் வயது தளர்வு மறுக்கப்படுகிறது. இதற்கு இளைஞர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சியினர் வாய்மொழி மௌனம் காப்பதால் அரசு வேலை கனவில் உள்ள இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் அரசு வேலை வாய்ப்புகளில் வயது தளர்வு அளிக்க வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் தலைமை செயலர் வளாகத்தில் கோரிக்கைகளை ஏந்திய பேனரை கையில் பிடித்தபடி போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் தலைமை செயலகத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த பெரியகடை போலீசார் தலைமை செயலகத்திற்கு விரைந்து வந்து சுவாமிநாதனை போராட்டத்தை கைவிடுமாறு வலியுறுத்தினர். போராட்டத்தை கைவிட சுவாமிநாதன் மறுத்த நிலையில் அவரை போலீசார் கைது செய்தனர். இதனால் தலைமை செயலக வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சுவாமிநாதன், குறிப்பிட்ட ஆண்டுகளில் பிறந்தவர்களை அரசு வேலை வாய்ப்புகளில் புறக்கணிப்பது சரியா என்றும் நீதிமன்றங்கள் பரிந்துரை செய்தும் ஆளுநரும் தலைமை செயலரும் வயது தளர்வு கொடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த விவகாரத்தில் வாய் திறக்காதது மாநில இளைஞர்களுக்கு செய்யும் துரோகம் என குற்றம் சாட்டினார். மேலும் வயது தொடர்பாக மத்திய தீர்ப்பாயம் வயது தடையை கருத்தில் கொள்ள அனுமதியும் பல வழக்குகளில் அளித்தும் அது தொடர்பாக அரசு செவிசாய்க்காமல் மேல்முறையீடு சென்று வழக்காடிகளுக்கு எதிராக இளைஞர்களின் எதிர்கால வாழ்வுக்கு தடையாக செயல்படுகிறது. இத்தகைய போக்கு கண்டனத்துக்குரியது என தெரிவித்தார். சுவாமிநாதன் கைது செய்யப்பட்ட செய்தி அறிந்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் பெரியகடை காவல் நிலையத்திற்கு விரைந்து வந்து தற்போது அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். ரஷ்ய நாட்டின் உயர்ந்த மலையான எல்பிரஸ் மலையேறி சாதனை புரிந்து புதுச்சேரி திரும்பிய மலையேறும் வீராங்கனை செல்வி திவ்யாவிற்கு சமூக அமைப்புகள் சார்பில் மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
ரஷ்ய நாட்டின் உயர்ந்த மலையான எல்பிரஸ் மலை உள்ளிட்ட உயர்ந்த 3 மலைகளை ஏறி சாதனை படைத்த புதுவையை சார்ந்த மலையேறும் வீராங்கனை செல்வி திவ்யா சாதனை படைத்து புதுச்சேரி திரும்பினார். அவருக்கு புதிய பேருந்து நிலையத்தில் முப்பெரும் சமூக அமைப்புகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட சமூக அமைப்பினர் செல்வி திவ்யாவை மலர் தூவி வரவேற்றதுடன் மேல தாளத்துடன் ஊர்வலமாக அழைத்து சென்றனர். தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் செல்வி திவ்யா கேக் வெட்டி தனது சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை கலைக்குழு தலைவி எலிசபெத் ராணி உள்ளிட்ட ஆட்டோ ஓட்டுநர்களும் திரளாக பங்கேற்று சாதனை வீராங்கனை வரவேற்றனர். தொடர்ந்து மேலத்தாளத்துடன் அவர் பேருந்து நிலையத்திலிருந்து வீடு வரை அழைத்து செல்லப்பட்டார். முத்தியால்பேட்டை கோவில் திருவிழாவில் இரு கிராமங்களுக்கு ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து சப் கலெக்டர் தலைமையில் சமாதானம் கூட்டம் நடந்தது. முத்தியால்பேட்டை சோலை நகர் பொன்னியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி கடந்த 2ஆம் தேதி ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சியை பார்க்க வந்த கோட்டக்குப்பம் நடுக்குப்பத்தை சேர்ந்த ராஜ், ஜெகன், அருண், ஏழுமலை, வினோத்குமார் ஆகியோர் மது போதையில் அங்கு நடனம் ஆடிய போது அப்பகுதியை சேர்ந்த செல்வம் உள்ளிட்ட சிலர் தட்டி கேட்டனர். இதனால் 2 கிராம மக்களிடையே விரோதம் ஏற்பட்டது. முத்தியால்பேட்டை சோலை நகர் பொன்னியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி கடந்த 2ஆம் தேதி ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடந்தது. இதையடுத்து புதுச்சேரி சப் கலெக்டர் இஷிதா ரெட்டி முன்னிலையில் நேற்று 2 கிராம மக்களிடையே சமாதான பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் இரு கிராம மக்களிடையே உடன்படிக்கை ஏற்பட்டதை அடுத்து அதிமுக எம்எல்ஏ சக்கரபாணி, திமுக சேர்மன் ஜெயமூர்த்தி முன்னிலையில் இரு கிராம மக்கள் கைகுலுக்கிக் கொண்டனர். அமைதி பேச்சுக்கான ஏற்பாட்டினை கோட்டக்குப்பம் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன், முத்தியால்பேட்டை இன்ஸ்பெக்டர் ஆகியோர் செய்திருந்தனர். இதையடுத்து கோட்டக்குப்பம் முத்தியால்பேட்டை போலீஸ் நிலையத்தில் போடப்பட்ட வழக்குகள் திரும்ப பெறுவதாக போலீசார் உத்தரவாதம் அளித்துள்ளனர். புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக ஆட்டோ டிரைவரை ஓட விரட்டி வெட்டி கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகரை சேர்ந்தவர் லூர்துராஜ், ஆட்டோ டிரைவர். இவருக்கு தேவி என்ற மனைவி 3 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். இந்நிலையில் லூர்துராஜ் நேற்று காலை 6 மணியளவில் திருவள்ளுவர் சாலை ராஜாநகர் பகுதியில் விற்பனைக்கு உள்ள ஒரு ஆட்டோவை பார்ப்பதற்காக தனது பைக்கில் சென்றுள்ளார். அப்பொழுது பின்தொடர்ந்து வந்த 2 பேர் லூர்துராஜை மடக்கி தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வெட்டியுள்ளனர். உடனே லூர்துராஜ் அவர்களிடமிருந்து தப்பித்து ஓடினார். இருப்பினும் தொடர்ந்து விரட்டி சென்று லூர்துராஜை தலை, கழுத்து உள்ளிட்ட 8 இடங்களில் வெட்டியுள்ளனர். இதில் லூர்துராஜ் ரத்த வெள்ளத்தில் கிடந்ததால் அவர் இறந்து விட்டதாக நினைத்து அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் உருளையன்பேட்டை காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன், சப் இன்ஸ்பெக்டர்கள் கோவிந்தராஜ், அருள் உள்ளிட்ட போலீசார் ரத்த வெள்ளத்தில் கிடந்த லூர்துராஜை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக பெரியார் நகரை சேர்ந்த பிரபல ரவுடி மற்றும் அவரது கூட்டாளி ஆகியோர் லூர்துராஜை வெட்டி கொலை செய்ய முயன்றது தெரிய வந்தது. தப்பி ஓடி இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். இந்தியாவில் 8 கோடி பேர் சர்க்கரை நோயாலும் 22% பேர் இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டு உடல் பருமன் விகிதம் கவலை அளிப்பதாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கவலை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மூலகுளம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் சார்பில் டாக்டர் ப்ளூ இந்தியா பவுண்டேஷன் தொடக்க விழா, இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆகியவை மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இயக்கத்தினை தொடங்கி வைத்து உரையாற்றினார். பின்னர் பேசிய அவர், உணவு முறை மாற்றத்தால் நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்தம், இதய நோய் போன்றவை உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று தெரிவித்த அவர், 142 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் மட்டும் சுமார் 8 கோடி பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். 22%க்கும் மேற்பட்டவர்கள் இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நகர பகுதிகளில் வாழும் மக்களிடம் உடல் பருமன் விகிதம் கவலை அளிப்பதாக இருக்கிறது என்றார். தவறான உணவு பழக்கம், அதிகமாக உப்பு, சர்க்கரை எடுத்துக் கொள்வது, மன அழுத்தம், தூக்க குறைபாடு போன்றவைகள்தான் என்றும் சுட்டிக்காட்டிய துணைநிலை ஆளுநர், சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்த நோயை கட்டுப்படுத்தவும் சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் டாக்டர் ப்ளூ இந்தியா பவுண்டேஷன் செயல்படுகிறது என்பது மகிழ்ச்சியை தருகிறது என்று குறிப்பிட்டார். வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்கும் பொறுப்பை பிரதமர் மோடி இளைஞர்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்.
நாடு வளர வேண்டுமென்றால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக உள்ள இளைஞர்களால் தான் அது முடியும் என்று குறிப்பிட்ட ஆளுநர் கைலாஷ்நாதன் 2025க்குள் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை அரசு ஏற்படுத்தி வருகிறது. நமது வாழ்க்கை முறையில் சிறிய மாற்றங்களை செய்தால் பெரிய சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநரின் துணைவியார் பீனா கைலாஷ், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். மருத்துவமனை ஊழியர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.